ஹாய் எவ்ரிவன், முக்கியமான ஒரு வீடியோங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ஏகப்பட்ட டவுட் இருக்கும். மார்க் ஷோ வந்தோடனே எதிர்பார்த்த மார்க் வரல, நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் எதிர்பார்த்த மார்க் வரல, ரொம்ப சோகமாக இருக்கு, நான் ரீவேல்யூஷன் போடணும், ஸ்கேன் காப்பி பார்க்கணும், ஸ்கேன் காப்பி பார்த்து டோட்டல் மிஸ்டேக்கான்னு பார்க்கணும், இல்லை ரீவேல்யூஷன் போடணும். அண்ட் அது எப்படி போடுறது எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்பார்த்த மார்க் வரலன்னு சொல்லிட்டு சோகப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒரு வேளை ஸ்கேன் காப்பி வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. இருந்தாலும் +2 மாணவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். அட்டம்ப்ட்டு யாரெல்லாம் தேர்ச்சி பெறலையோ அவங்க ரொம்ப 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 வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம். ஸோ அதில் ஒரு மேற்கொண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அட்டம்ப்ட் எழுதுறதுக்கு தராங்க. அதுவும் எப்போ விண்ணப்பிக்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் கிடையாது, டெம்பரரி மார்க் ஷீட். இதை வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்போ வருது, டிசி எப்போ தருவாங்க எல்லாமே நான் சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபெயிலான மக்களுக்கும் சரி, இல்லை நான் நினச்சதை விட மார்க் வரல அவங்களுக்கும் சரி, நீ இனிமேல் துக்கப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. வந்தது வந்துருச்சு. ஒருவேளை ஸ்கேன் காப்பி பார்க்கணுன்னா பாருங்கள். நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக இருங்க. எதுவும் சொல்லாதீங்க. எடுத்த மார்க்கே நல்ல மார்க்குன்னு சொல்லிவிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இதை விட கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலான்னு வேணால் சொல்லுங்கள். தவிர ரொம்ப அழுத்த திருத்தமாக அவனை பெருசாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா பாதிக்குள்ளாயிருவாங்க. அது எந்த மாதிரி பாதிப்பு உண்டாகும் உங்களுக்கு தெரியாது. வேறு மாதிரி பிரச்சனைகள் உண்டாக்கும். நீங்கள் சொல்கிறீங்க, என் பையன் என் பொண்ணு ஏமாற்றிட்டான், மார்க் எடுப்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ இப்படி நிற்கிறான். பரவாயில்ல, அவங்க மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன மூவ் ஆன் பண்ணணும், என்ன பண்ணுறது. ஸோ அதனால் தயவு செய்து மார்க்கு குறைவாக எடுத்தவங்களும் அண்ட் தேர்ச்சி பெறாதவங்களும், நீங்கள் இதுதான் வாழ்க்கை, இதோட நமக்கு எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் இருக்கும், உங்கள் தனி திறமை இருக்கும். கண்டிப்பாக அடுத்த தேர்ச்சி பெறதுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக அடுத்தது போகலாம். அண்ட் மார்க் கம்மியானவங்க ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்குறோன்னா பாருங்கள், இல்லைனா வேண்டாம். ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேன் காப்பி ஓப்பன் ஆகும்போது சொல்கிறேன், அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது சொல்கிறேன். பட் ஸ்கேன் காப்பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் பார்க்குறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் வேணும்னா வாங்கி பார்த்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீவேல்யூஷன் பண்ணி ஐயோ பேப்பரெலாம் பார்த்துருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸ்கேன் காப்பி யார் வேணாலும் வாங்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடணுன்னா அது சேலஞ்சிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் எப்போ வருதுன்னா, டெம்பரவரி மார்க் ஷீட் டிசியும் சேர்ந்து தருவாங்க. இது இருந்தால் தான் நீங்கள் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ண முடியும், அட்மிஷனுக்கு போக முடியும். ஆனால் அட்மிஷன் சேர்த்துக்குவாங்க. கவுன்சிலிங் மெயினாக சர்டிஃபிகேட் கேட்குறாங்கல்ல, அந்த 12th 11th மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இதுதான். 10th மார்க் ஷீட்டும் தந்துடுவாங்க, உங்கள் கையில் கூட இருக்கலாம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். HSC ரோல் நம்பர், HSC ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் கேட்குறாங்கல்ல, அந்த ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் வேறு. ரோல் நம்பர்னால் ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது. ரோல் நம்பர் வேறு, ரெஜிஸ்டர் நம்பர் வேறு. இதெல்லாம் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணால் போதும், எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேணாம். 13/5/2026 தான் நமக்கு என்ன வருதுன்னா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வருது. அதுக்கு முன்னாடியே வருது அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து தகவல் வரும். ஓகேவா? உங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கேன் காப்பிக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேன் காப்பி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் மார்க் கம்மி ஆகிறதோ எதுவுமே ஆகாது. உங்கள் பேப்பரோட ஜெராக்ஸ் உங்களுக்கு வரும், அவ்வளோதான். 15/5/2026 to 16/5/2026 விண்ணப்பிக்கணும். எங்கே போய் விண்ணப்பிக்கணும்? உங்கள் ஸ்கூலில் பிரின்ஸிபல்கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டி இது பண்ணிக்கோங்க. ஐ திங்க் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்கேன் காப்பி எவ்வளோ பேப்பருக்கு வேணும், என்னென்ன பேப்பருக்கு வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். யாரெல்லாம் தேர்ச்சி பெறலை அவங்களுக்கான எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா, 29/6/2026 7/7/2026 முடிச்சிருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், ஒரு வேளை தேர்ச்சி பெறலை அப்படின்னா அவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுனா 18/5/2026 to 2/6/2026. இது எல்லாமே ஆன்லைன் தான். மேற்கொண்டு டவுட் இருந்தால் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டுக்கலாம். உங்கள் ஸ்கூல்லே ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு. அண்ட் ரீடோட்டல் அண்ட் ரீவேல்யூஷன், ஒரு வேளை ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு எனக்கு ரீடோட்டல் பண்ணணும், டோட்டல் மிஸ்டேக் இருக்குது, ரீவேல்யூஷன் பண்ணணும், எனக்கு இந்த கொஷின் கரெக்டு, சேலஞ்சிங் பண்ணுறீங்கன்னா 5/6/2026 நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 8/6/2026 டைம் தராங்க. இந்த 3 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சிடும். இப்போ டிஎன்இயோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் 2ஆம் தேதி தான், ஜூன் 2. அதுக்குள்ளே முடிஞ்சிடும்.
என்ன ஆகும்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கிடச்ச மார்க்கை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கிடச்ச மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ மாற்றலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை மார்க் மாறிடுச்சு அப்படின்னா, ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டு மார்க் மாறினாலும் நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். டேட் முடிஞ்சுன்னு பயப்பட வேண்டாம். ரேங்க் லிஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி சரி கட்டிடுவாங்க. இல்லை அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமே சரி கட்டிடுவாங்க. இல்லை ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் மார்க் மாறலனாலும் ஒரு 4-5 நாள் கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ் சொல்லிட்டு குறையதும் இருந்தால் வந்து நீங்கள் டிஎஃப் சென்டரில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஃப் சென்டர்னு என்ன தெரியும்ல, அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறோம், பயப்படாதீங்க. டிஎஃப் சென்டர்னா டிஎன்ஏ உதவி மையம், ஸ்பெஷலைசேஷன் சென்டர். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜில் வச்சுருப்பாங்க. அதோட லிஸ்ட்டு கூட டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த 4 நாள் அந்த மார்க் வந்து நீங்கள் அங்கே போனீங்கனாலே மாற்றிக்கலாம். ஆதார் கார்டும் உங்களுடைய ப்ரூஃப்ஸ், ஐடி ப்ரூஃப்ஸும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வச்சு மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ரீடோட்டல் ரீவேல்யூஷன் பண்ணி மார்க் ஒர்க் லேட் ஆகும். ஏன்னா மார்க் ஒர்க் லேட்டாக தான் செய்யும். ஒரு 20ஆம் தேதி அந்த மாதிரி ஆயிரும். ரேங்க் லிஸ்ட் வரதுக்குள்ளேயே வந்தால் பரவாயில்ல, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கூட சில டைம் வராது. ஸோ அதனால் அந்த 4 நாள் டைம் கிடைக்கும். குறை எதுவும் இருந்தால் வந்து தீர்த்துக்கோங்க, கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த டைமில், அதாவது 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வருது ஜூனில். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் வந்து கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ் இருக்குது. அதில் மார்க் மாறலன்னா அந்த 4 நாளில் போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பயப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு வேளை ஸ்கேன் காப்பி மட்டும் தான் போட்டிருக்கீங்கன்னு பிரச்சனை இல்லை. பேப்பரை மட்டும் பார்த்துக்கோங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுறதுக்கு 5/6/2026 8/6/2024 டைம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஸோ வந்த மார்க்கு ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மூவ் ஆன் பண்ணுங்கள். தட்ஸ் இட். மனசை தேர்த்திக்கங்க, அவ்வளோதான். விட்டுட்டு அதே போட்டு நினச்சிட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அவ்வளோ. நன்றி.